வெல்கம் டு ரகுவர் லாகு. நான் இன்றைக்கி ஷூட்டிங் போகலங்க ஒரு வாரமாக. என்னன்னு கேட்டால் நம்ம ஓட்டு போட்டானது நான் ஷூட்டிங்கே போகல. சரி யார் சிஎம்மாக உட்காருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஒரு வாரம் ஆயிடுச்சு ரிசல்ட்டு ஓட் பண்ணி. அப்புறமா எலெக்ஷன் டேட்டு எனக்கு ரிசல்ட்டு சொல்லியாச்சு. ஆனால் சொல்லியும் நம்ம சிஎம் யாருன்னு தெரியலும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்பவுமே 2 கட்சி தான் ஆள்றாங்க. ஒரு சேஞ்சுக்கு இன்னொரு கட்சி ஆளட்டும் அப்படின்னு நினச்சி தான் எல்லோரும் ஓட் போட்டது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. அதனால் நான் 10 நாள் நான் ஷூட்டிங் போகல. பட்டு நாளைக்கு போவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வீடியோ பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பட் ஏன்னா நம்ம காரில் அப்டேட் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்புறமா ஒரு பைக்காக இருக்கட்டும், ஃபோனாக இருக்கட்டும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எதுவுமே இல்லை இன்கேஸ் அப்டேட் ஆகலைன்னா கூட பார்க்கலாம். ஆனால் விவசாயன்றது அப்டேட் ஆகலாம் நமக்கு தான் பெரிய கஷ்டம். ஏன்னா நம்மளோட நாட்டோட முதுகெலும்பு விவசாயம் அப்படின்ட்டாங்க. நாட்டோட ஒரு மனுஷனோட உயிர் வாழ்னாலே விவசாயம் பண்ணாங்க. ஏன்னா மரங்கள் இருக்கணும். அதே மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு காய்கறியாக இருக்கட்டும், இல்லை அரிசியாக இருக்கட்டும், எல்லாம் விவசாயம் பண்ணால் தான் கிடைக்கும். அதனால் லைஃப்பில் எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்ம சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பாடு எங்கேருந்து வருது? விவசாயத்தில் தான் கிடைக்குது. அதனால் நம்ம விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் தேடி போயிட்டு நம்ம வீடியோ போடுறோம். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் போன ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருந்தேன். இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் போட்டிருந்தேன்? நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர், அவரோட வீடியோ தான் போட்டிருந்தேன். வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். உண்மையிலேயே ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு இதில் தலைமை ஆசிரியராக இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர். அவர் பார்த்திங்கன்னா 2 ஏக்கரை முழுசாக பயன்படுத்தி சூப்பராக உரம் பண்ணியிருக்காருங்க. ஏதோ சார்கோல் உரம் அப்படின்னு. ஏன்னா அந்த சார்கோல் உரம் தண்ணியில் மண்ணில் புதைச்சோம் அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. அந்தளவுக்கு தண்ணி இழுத்து பிடிச்சிருக்கு சத்தம் அங்கே இருக்குது அப்படின்றாரு. சார்கோல்லாம் நாங்கள் கறி தாங்க அவர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2.25 ஏக்கரே 2.5 ஏக்கர் அங்கே முழுசாக பயணிக்காது. கோழி வளர்க்குறாரு, மண்புழு உரம் பண்ணிகிட்ருக்காரு, மூங்கில் பண்ணுறாரு, நிறைய பழ வகைகள் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய உரங்கள் பண்ணுறாரு. அதாவது கொம்பு சாண உரம், மாட்டு கொம்புலேருந்து உரம் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம சார்கோல் உரம் இந்த மாதிரி பல உரங்கள் பண்ணிகிட்ருக்காரு. தலைமை ஆசிரியருங்க. அவருக்கு மாதம் வருமானம் வராங்க. அவர் வேறு வேலை செய்யணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. ஆனால் அவர் விவசாயத்தை வெட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அவரோட லேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சைடில் போகுது பார்த்திங்கன்னா, அதுதான் அவரோட வீடியோ. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங் போகணும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போகணும். அங்கே என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து உங்கள் ரகுவரன். டாடா பை.